வீட்டை நாம் மக்களுக்கு தங்குமிடமாகவும் பாதுகாப்புக்காகவும் ஆக்கினோம். மனிதனாக இருந்தால் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு இறைவனை வழிபடும் நிலையில் உங்களை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். உறுதியான நிலைப்பாட்டை கொண்டு இறைவனை மட்டுமே வழிபடும் நிலையை நீங்கள் உங்களுக்காக ஆக்கிக்கொள்ளுங்கள். இன்னும் என் வீட்டை மேன்மைப்படுத்துபவர்கள், அதில் தங்கியிருப்பவர்கள், அதில் பணிவுடன் வாழ்பவர்கள், இறைவனுக்கு மட்டுமே முற்றிலுமாக அடிபணிப்பவர்கள் ஆகியோருக்காக அந்த வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கியிருக்கிறோம். வீடு என்ற ஒன்று உங்களுக்கு இருக்குமானால் வீதிகள் என்ற ஒன்று நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு மனிதரிடமும் உங்களுக்கு வீடு வேணுமா ரோடு வேணுமான்னு கேட்டால் பெரும்பாலான மனிதர்கள் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது, ரோட்டில் அலைஞ்சால் நல்லா இருக்குது. இங்கு நம்முடைய கேடு இறைவனுடைய ஒரு நன்மைக்கு விரோதமான செயல், இறைவனுக்கு பொருத்தமில்லாத எண்ணம், இறைவனை அதிருப்திப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் அங்கு நமக்கு ஆரம்பமாகின்றது. நாம் வசிக்க வீடுகள் தேவை. பொழுதுபோக்க வேண்டாம். உங்களுடைய பொழுது மிக குறுகலான ஒரு வாழ்க்கை காலமாகும். இந்த குறுகலான வாழ்க்கை காலத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் முடியக்கூடிய அந்த 100 வருடங்களோ 80 வருடங்களோ 70 வருடங்களோ இன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் 50 வயதுகளில் இருக்கின்றீர்கள், 60 வயதுகளிலும் இருக்கின்றீர்கள். இந்த 60 வயதை எப்படி கடந்து வந்தோம் என்பது தெரியாது. மிக பெரும் சூழ்நிலைகள் உங்களை விட்டும் கடந்துவிட்டன. இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் 60 வயதை கடந்து 50 வயதை கடந்து உங்களுடைய என்ன வயது இருக்கின்றதோ அந்த வயதுகளில் நீங்கள் வாழ்ந்து வருகின்றீர்கள். நீங்கள் பிறந்ததும் இந்த வயதை அடைந்ததும் காலத்தின் கணக்கை கொண்டு இவ்வளவு காலமாக நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்று கூற முடியாது. வாழ்க்கை இவ்வளவு வேகமாக ஓடிவிட்டது என்று தான் நீங்கள் கருதுவீர்கள். இதில் எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எவ்வளவோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதில் உங்களுடைய வாழ்க்கை கடந்து விட்டது, நான் கடந்து வந்து விட்டேன். நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டும், நீங்கள் அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கடக்கவில்லை, நீங்கள் உதவி செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது வாழ வேண்டி இவ்வளவு கஷ்டங்களையும் நான் எண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சமானதல்ல. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பிறந்ததும் இந்தந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று உங்களுக்கு பட்டியலிட்டு கொடுத்து விட்டால் 80 வருடங்களில் இந்தந்த கஷ்டங்களெல்லாம் உங்களுக்கு நிகழ இருக்கின்றது, இவற்றையெல்லாம் நீங்கள் தாங்கித்தான் 80 வயதை அடைந்து நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு பட்டியலை உங்களுக்கு முன்பேயே கொடுத்திருந்தால் அன்னைக்கே செத்து போயலாம் நினைப்பீங்க. வாழ வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைப்பீங்க. நன்மைகளுக்காக, உங்களுடைய எண்ணங்களின் மேன்மைக்காக இறைவன் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிக்க வேண்டி, உங்களுடைய நன்மைகளில் உங்களை வாழ வைக்க வேண்டி சில சோதனைகளை தன் புறத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கின்றான், தன் புறத்திலிருந்து உங்களுக்கு அனுமதியும் அளிக்கின்றான். அந்த சோதனைகளில் நீங்கள் மேலோங்க வேண்டி, நீங்கள் மேன்மையான எண்ணங்களை அடைய வேண்டி, உங்களுடைய கஷ்டமான தருணங்களில் உடல் இயலாமை, மன இயலாமை என்று வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வசிக்கவே விரும்புவீர்கள். உங்களுடைய வீடுகளில் அமைதி பெற விரும்புவீர்கள். உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு அமைதியும் இன்னும் நன்மைகளும் நிறையவே இருக்கின்றன. இவ்விதமாக உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு தங்குமிடமாகவும், உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இறைவன் ஆக்கியிருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பையும் அந்த அமைதிக்கும் நாம் நன்றி செலுத்துவதை தவிர்த்து என் பொழுதை போக்க வேண்டி நான் வீட்டை விட்டு வெளியேறுகின்றேன். எல்லோருக்கும் பொழுதுபோக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த பொழுது போக்குவதற்காக அல்ல,
உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்ததற்கு நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டி, அந்த நன்றி கடனாக இறைவன் உங்களுக்காக அறிவிக்க இருக்கின்றானே அவனுடைய அறிவின் வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் நீங்கள் இன்னும் மேலான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி ஒரு குறித்த காலத்தவணையை உங்கள் மீது விதிக்கின்றான். நீங்களோ அந்த வாழ்க்கையை போர் அடிக்கிறது, பொழுது போக வேண்டும் என்று நீங்கள் வெளிக்கிளம்பும் பொழுதுதான் இறைவனுடைய அதிருப்தியும் நீங்கள் உங்களுக்காக தேடக்கூடிய விதிகளும் அங்கு இருக்கின்றன. தீமைகள் உங்களை வந்தடைய இருக்கின்றன. வீட்டை விட்டு நாம் வீதிக்கு வரும் பொழுது நாம் வீதியை விரும்புகின்றோம், வீட்டை விரும்புவதில்லை. இறைவனை நாம் நன்றியோடு நினைவு கூறுவதில்லை. மாறாக இறைவன் கொடுத்த அந்த மகத்தான பாக்கியம் வீட்டுக்கு துரோகமாக நாம் ரோட்டுக்கு வருகின்றோம். அங்கு உங்களுக்கு நன்மைகள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த வகையில் நாம் பொழுதை போக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையின் பொழுது ஒரு 80 வயது, இதனை நீங்கள் போக்க வேண்டும் இல்லையா? பொழுது போக்குவதற்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய பொழுது, வாழ்க்கை பொழுது 80 வயது 90 வயது உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த பொழுது போகவில்லை, வாழ்க்கை போரடிக்கின்றது, பொழுதை போக்க வேண்டும், இன்றே நான் இறந்துவிடலாம், என்னுடைய 80 வயது காலம் நான் வாழ வேண்டிய அவசியமில்லை, நான் பொழுதை போக்க விரும்புகின்றேன், அதாவது என் வாழ்க்கையை போக்க விரும்புகின்றேன், என் வாழ்நாளை நான் போக்கிவிட விரும்புகின்றேன், எனவே உங்களுக்கு மரணம் விதிக்கப்பட்டுவிட்டது. எப்பொழுது போர் அடிக்கிறது என்று கூறுகின்றீர்களோ வாழ்க்கையை பற்றி, எப்பொழுது எனக்கு பொழுதுபோக்கு அவசியம் என்று கூறுகின்றீர்களோ, விளையாட்டும் வேடிக்கைகளும் கேளிக்கையும் எனக்கு அவசியம், அதில் தான் என்னுடைய பொழுது போகும் என்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையின் பொழுதை நீங்கள் முடிக்க விரும்புகின்றீர்கள். எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை உங்களுக்கு கொண்டு வர வேண்டி சோதனைகளும் வேதனைகளும் உங்கள் மீது சாட்டப்படுகின்றன. இறைவன் விதித்த அந்த வாழ்க்கையின் தருணம் முடிக்கப்பட வேண்டும். அவன் உங்களை வாழ வைக்க தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான். நீங்கள் படைக்கப்படும் பொழுது இந்த வாழ்க்கையை நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அந்த விதி உங்கள் மீது இருக்கின்றது. உங்களை வாழ வைக்க வேண்டியது அவன் மீது இருக்கின்றது. இதற்கிடையில் தான் உங்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ வேண்டிய அந்த தருணம் முடியும் வரையில் நீங்கள் உங்களுடைய உயிர்களை போக்கிக் கொள்ள முடியாது. அதனையும் மீறி யார் தற்கொலை செய்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். பிராயச்சித்தம் எல்லாம் நீங்கள் வாழும் காலத்தில் இந்த உடல் அமைப்பை கொண்டு மட்டும்தான் பிராயச்சித்தம். இந்த உடல் அமைப்பையும் இந்த மனதையும் கொண்டு நீங்கள் மேலோங்கக்கூடியதும் மேன்மை அடையக்கூடியதுமான வாழ்க்கையில் பொறுமையை கொண்டும் நம்பிக்கையை கொண்டும் வாழ்ந்து அவனை திருப்திப்படுத்த வேண்டிய முறையில் நீங்கள் திருப்திப்படுத்துவது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கான வாழ்க்கை தருணம் முடிவு எப்பொழுது உங்களுக்காக விதிக்கப்பட்டதோ அந்த நிலையை நீங்கள் அடையும் வரையில் உங்களுடைய வாழ்க்கை முடியாது. அதனை மீறி நீங்கள் முடிக்கும் பொழுது, அல்லது பிற மனிதர்களை கொலை செய்யும் பொழுது, அல்லது கொலையுறும் பொழுது நீங்கள் உங்களுடைய காரியங்களில் வரம்பு மீறிவிட்டீர்கள். உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் வீட்டை நாடவில்லை, உங்களுடைய கேளிக்கைகளுக்காக நீங்கள் வெளியே கிளம்பினீர்கள். அந்த வேடிக்கை வினையாக முடிந்தது, விளையாட்டு வினையாக முடிந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியில் அவன் உங்களை மன்னிக்கின்றான். இறுதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த அனுமதியை உங்களுக்கு அளிக்கின்றான். உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய காலத்தவணை முடிவதற்கு முன்பாகவே யாரொருவர் தற்கொலை செய்து கொள்கின்றாரோ மிக பெரும் பாவத்தை, அநியாயத்தை தன் மீதே அவர் சாட்டிக்கொண்டார். நீங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள். முதலில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். I am created for myself. I am living for myself. Myself. என்னுடைய ஆன்மாவுக்காக நான் படைக்கப்பட்டேன். என்னுடைய ஆன்மாவின் திருப்திக்காக நான் வாழ வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளேன். என் மன திருப்திக்காக நான் வாழ வேண்டும், மனம் திருப்தியுடன் வாழ வேண்டும். இறைவன் உங்களை எந்த குறையுடனும் படைக்கவில்லை. அப்படியென்றால் கண் இல்லாமல் பிற மனிதர்கள் பிறந்திருக்கின்றார்கள், கண் பார்வை இல்லை, குறை இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்களா என்ற அடுத்த கேள்வி. கண் இருப்பவன்தான் தற்கொலை செய்து கொள்கின்றான். குருடர்கள் யாரேனும் ஒருவர் தற்கொலை செய்து நீங்கள் அறிந்ததில்லை. அவர்களுடைய மனதில் ஊனம் இல்லை. உங்களுடைய மனதில் ஊனம் இருக்கின்றது. கண்கள் இருக்கின்றன, ஆனால் மனம் குருடாக இருக்கின்றது. வெளிச்சம் பார்க்க முடிகின்றது, ஆனால் உள்ளம் இருளாக அமைந்துவிட்டது. நாளைய வாழ்க்கையில் எந்த ஒளியும் இல்லை. இன்று நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்கின்றீர்கள். அந்த உள்ளத்தின் குருடுதான் உங்களுடைய குருடை தவிர கண்கள் குருடு. வெளிப்புற பார்வைகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் என்னென்ன குறைபாடுகள் என்பது குறைவில்லை. உள்ளத்தின்
அந்த மேன்மைகளில் எந்த விதமான குறைபாடையும் படைக்கும் பொழுது இறைவன் அமைக்கவில்லை. ஒரு குருடரை நீங்கள் பார்ப்பீர்களானால் மற்ற மனிதர்களைப் போன்று வெளியில் நின்று கொண்டு அவர்கள் சிறுநீர் கழித்து அசிங்கம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு குருடரையும் கண் இருப்பவன் செய்யக்கூடிய இந்த இடி செயலை ஒரு குருடன் வெளியில் நின்று நிகழ்த்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. அவனை பாதுகாப்பவன் இறைவன் தான். எப்படி தான் கண் பார்வை இல்லாத நிலையில் எந்த விதமான இழிவான சூழ்நிலைகளுக்கும் ஆளாக்கப்படக்கூடாது என்பதை அவர்கள் உள்ளம் விரும்புவதன் காரணமாக இறைவன் அவர்களை பாதுகாக்கின்றான். யாராவது ஒரு குருடர் இந்த அசிங்கமான செயலை வெளியில் நின்று செய்து கொண்டு பார்த்திருப்பீர்களா? கண் யாருக்கு இருக்குதோ அவன் தான் செய்வான். யார் இவர்களை வழிகேற்றி விட்டுவிட்டது? இழிவான இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டது எந்த அடிப்படையில்? எப்படி குருடர்கள் கூட இந்த மாதிரி இழி செயலை செய்வதில்லை? தங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய இந்த கேடான ஒரு தனக்கே மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடுவதில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மனதிற்கு இருக்கக்கூடிய குறைபாடும் மனதில் இருக்கக்கூடிய ஊனங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அடிப்படையை தவிர உங்களுடைய உடற்கூறுகளில் உங்களுடைய பார்வையோ அல்லது பேச்சு திறனோ அல்லது கைகால் இயலாமை ஆகுவது காரணமாகவோ உங்களுடைய எந்த கேடுகளுக்கும் இறைவன் உங்களை ஆளாக்குவதில்லை. தன் புறத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றான். உங்களுடைய மானக்கேட்டிலிருந்து உங்களை பாதுகாக்கின்றான். உங்களுடைய உயர்வான அந்த தகுதியில் வாழ வைக்கும் தன் மீது பொறுப்பேற்று கொண்டான். உங்களுக்கான தேவைகளை தன் புறத்திலிருந்து இன்று அவன் உங்களுக்காக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு பிபி இருக்கிறது. ஏன் பிபி வந்தது? நான் இப்போ உங்கள் மேலே கோபப்பட்டால் அளவுக்கு மீறி சத்தம் போட்டு ஆத்திரத்தோடு பேசினா என் பிபி அதிகமாகுமா அதிகமாகாதா? நார்மலாக இருக்கக்கூடிய பிபி அதிகமாகுமா ஆகாதா? எத்தனை பேர் மீது எனக்கு வெறுப்பு இருக்கும்? எத்தனை பேர் மீது எனக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கும்? எத்தனை பேர் மீது எனக்கு பொறாமை இருக்கும்? என்னை அறியாமலேயே எத்தனை பேர் மீது எனக்கு அருவருப்பும் அல்லது ஆற்றாமையும் இன்னும் பழித்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணமும் இன்று எனக்கு இருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட குறைகள், மற்றவர்களை பற்றிய குறைகள் என் விருதத்தில் இருக்கின்றன. இந்த குறைகள் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவுக்கு வரையில் உங்களுடைய இருதயத்தை தாக்குகின்றது. இறைவனுடைய வாக்கு என்னவென்றால், உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கிறதே தவிர சவ்வுப்பையில் இருதயம் இயக்கக்கூடிய அந்த சவ்வுப்பையில் எந்த கோளாறும் இல்லை. என் மனம் பதைக்கிறது, இருதயமும் பதைக்கிறது. என் மனம் படபடைக்கின்றது, இருதயமும் படபடைக்கின்றது. என் மனம் பயத்தில் ஆகிவிட்டது, இருதயமும் உறைந்து போகின்றது, நின்று போகிறது. அந்த கணமே எனக்கு மரணம் ஏற்படுகின்றது. என் மனதில் எந்த அளவுக்கு அமைதி இருக்கின்றதோ இருதயமும் அமைதியாக இயங்கும். இருதயத்தை அமைதிப்படுத்த தெரியாத இந்த மனிதர்கள், டாக்டர்கள் தூக்க மாத்திரையை கொடுத்து உங்களுடைய மூளையை சாகடித்து விட்டு பிறகு நான் அந்த பிபியை குறைத்து விட்டேன் என்கின்றார்கள். இரத்த அழுத்தம் என்பது உங்களுடைய மூளையை சம்பந்தப்பட்டதல்ல. இரத்த அழுத்தம் என்பது இருதயத்தின் நோய் அல்ல. இரத்த அழுத்தம் என்பது உங்களுடைய மனதில் நீங்கள் பிறரை பற்றி வைத்திருக்கக்கூடிய குற்றங்களாகும். பிறரை பற்றிய புறம் பேசுதலும் பிறரை பற்றிய குற்றங்குறைகளை கூறுவதும் மனதில் வைத்திருப்பதும் மிக பெரும் கேடு ஆகும். அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய இருதயங்களை அவர்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இருதயமோ உயிரோட்டத்துடன் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுது பிறரை பற்றிய குற்றங்குறைகளை நான் வைத்திருக்கின்றனோ உயிரோட்டம் சிதைந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிதைவில் என்னுடைய உறுப்புகள் எல்லாம் நடுங்குகின்றன. கோபத்தில் விரல் நுனிகுடன் நடுங்குகின்றது, நாக்கு நுனியும் நடுங்குகின்றது, பேச்சும் கிடையாது. இவையெல்லாம் உங்களுடைய இருதயத்தினுடைய அறிகுறிகளா அல்லது மனதினுடைய அறிகுறிகளா? மனதினுடைய கேடுகளின் அறிகுறிகள் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இருந்தாலும் இருதயம் நடுங்குகின்றது என்று டாக்டரிடம் சென்றால் அவருக்கு இருதயத்தை மட்டும்தான் பார்க்க தெரியும், வேறு எதையும் பார்க்க தெரியாது. இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு மனம் என்ற ஒன்று கிடையாது. மனசுனா என்னன்னே தெரியாது. எதுக்கெடுத்தாலும் இசிஜியை பார்க்க வேண்டியது, இஇஜியை பார்க்க வேண்டியது, எக்கோகார்டியோகிராம் பண்ண வேண்டியது, ஸ்கேன் பார்க்க வேண்டியது. இங்கே பிளாக் இருக்குது, அங்கே பிளாக் இருக்குது, இங்கே ஓப்பன் பண்ணணும், அங்கே அறுக்கணும், இங்கே ஒட்டணும். இதை போன்ற காரியங்களில் இந்த டாக்டர்கள் ஈடுபடும் பொழுது அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. 60 வயசாகுது, 50 வயசாகுது, 40 வயசாகுது. எனக்கு 20 வயசுலேயே 4 இடங்களில் பிளாக்கு, 3 இடத்துல பிளாக்கு, 5 இடத்துல பிளாக்கு, 20% பிளாக்கு, 90% பிளாக்கு. இதே கதை. உள்ளே போனவொன்னே பிளாக் இங்கே இருக்குது. அது எவனுடையதோ யாருக்கும் தெரியாது.
நீங்களும் தலையாட்டிட்டு வருவீங்க. அந்த காட்டக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த படம் இது இருதயம்தானா என்று கூட பல பேருக்கு தெரியாது. இதை லாபியில் போட்டுட்டு எக்ஸைல காமிப்பார், இங்கே பிளாக் இருக்குது, அங்கே பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இருதயம்னே என்ன எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்காக காண்பிக்கணும்? அதை நான் இங்கே வந்திருக்கிறது சுகமாகணுங்கிறதுக்காக. அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை. எனக்கு இது ஹார்ட்டா, என்ன பிளாக்கு, அந்த ஆர்ட்ரி என்ன, ரத்த ஓட்டம் என்ன, இதை பற்றி கவலையும் கிடையாது, சுகமாகணும், அவ்வளோதானே. எதுக்காக அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு அந்த ரிப்போர்ட்டு? எந்த டாக்டர் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டை பார்க்குறாரோ அது அவருக்கா உங்களுக்கா? நோயை கண்டுபிடிக்கிறது தானே. யாருக்கு தேவை இது? உங்களுக்கா அவருக்கா? யாருக்கு தேவை? எனக்கு ரிப்போர்ட் வேண்டாம், நீங்கள் எனக்கு சுகப்படுத்துங்க மட்டும் சொன்னால் ஆடி போயிடுவார் டாக்டர். கொடுத்த காசு கொடுத்து அனுப்பிச்சாச்சு, இனிமேல் நமக்கு என்ன தேவைங்கிறது அவருடைய எது நீங்களும் வாங்கிக்கிட்டு கொடுத்த காசுக்கு படம் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எதுக்கு அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். வேண்டாம் டாக்டர், நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு சுகத்தை மட்டும் கொடுங்க, உங்கள் பொறுப்புன்னு சொன்னால் அந்த நிமிஷமே ஆடி போயிடுவார். அந்த நிமிஷமே பணி வந்துடுமே, அந்த நிமிஷமே மக்கள் நல்ல பேர் வாங்க, நாளைக்கு நமக்கு இது நல்ல பேர் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு பயம் வந்துடுமே. நீங்கள் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க உங்கள் ரிப்போர்ட்டை? எந்த அளவுக்கு நாம் மயங்கியவர்களாக ஆகிவிட்டோம். இவ்வளோ பிளாக் இருக்குது, அதனால் நீங்கள் செத்து போவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பிளாக் ஏன் ஏற்பட்டது? கொலஸ்ட்ரால். ஒருத்தரை பார்த்தா அவருக்கு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது, எப்படி எலும்பு தோலமாக இருக்கிறதே கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட சொல்லுவோம் யாரை பார்த்தாலும். இவர் சொல்கிறார் உங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்கிறார். கொலஸ்ட்ரால் எப்படி ஏற்படுது தெரியாது. பிபினால் கொலஸ்ட்ரால் ஏற்படுது. பிபினால் கொலஸ்ட்ரால் ஏற்படுதுன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் ஏன் ஏற்படுது தெரியாது, காரணம் தெரியாது. எல்லாமே அரை கிணறு தாண்டது தான், முழு கிணறு தாண்டது கிடையாது. காரணங்கள் அறிய போகிறேன்னு சொல்லிட்டு இதனால் எதுக்காக, இதனால் கடைசி வரைக்கும் முடிவு வரைக்கும் தெரிஞ்சாகணும், தெரியாது. அப்புறம் என்ன, நான் ஸ்பெஷலிஸ்ட், நான் போலி டாக்டர் இல்லை, நான் படித்த டாக்டர், அவர் போலி டாக்டர். முழு கிணறு தாண்டாதவன் தப்பிச்சான், பாதி கிணறு தாண்டினவன். நாங்கள் காரணம் கண்டுபிடிக்கிறோம் என்று உங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் எல்லாம் உங்களை பாதி கிணத்துல கீழே போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. யாராவது ஒருத்தருக்கு க்யூர் பண்ணியிருப்பாங்களா ப்ளட் ப்ரெஷரை? ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டை அவங்க ஹார்ட் அட்டாக்கில் சாகாமல் ஒருத்தர் குணப்படுத்தப்பட்டிருப்பாரா? கிடையாது. இது நாம் மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக, பெரும்பான்மையினர் எங்கு செல்கின்றார்களோ அவர்களை நாம் பின்பற்றுவதன் காரணமாக என் மனதினுடைய ஆய்ந்தறியக்கூடிய திறனை நான் இழந்து விட்டேன். இது ஆய்ந்தறியத்துக்கு பெரிய ஆய்வுக்கூடம் தேவையில்லை, அறிவு இருந்தால் போதும். என் அறிவை இழந்ததுக்கு காரணம் மனிதர்களை பின்பற்றியதன் காரணம். கூச்சல்களையும் கூப்பாடுகளையும் இறைச்சல்களையும் நான் மற்ற மனிதர்களை பின்பற்றுவதற்கு என்னை ஆளாக்கி கொண்டேனே தவிர அதில் இருக்கக்கூடிய எதுவுமே உண்மையிலே ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம் உங்களுக்கு விளக்கி இருந்திருக்கும், மற்ற மனிதர்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கு. இந்த பிளாக் ஏற்பட்டது, அதனால் இறந்து போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு இளம் வயது மனிதர், நடுத்தர வயது மனிதர், 30 வயது 35 வயசு வச்சுக்கோங்க, அல்லது 25 வயசு, நல்லா எக்ஸசைஸ்லாம் போயிட்டு நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, அந்த இதயத்தில் எந்த குளரும் இல்லை. திடீர்னு ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ், அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஹார்ட் பிளாக்காக தான் இல்லையா, இறந்து போகிறாங்களா இல்லையா? எத்தனை பேர்? இது என்ன பிளாக்? அப்போ ஒரு செகண்டில் நொடி பொழுதுல அப்போலும் பிளாக் ஆகுது, இறந்து போகிறாங்களே, எல்லா ஆர்ட்ரிஸும் ஓப்பன், 100% பிளாக் ஃப்ரீ. இந்த ஒரு செகண்டில், ஒரே ஒரு நொடி பொழுதில் இவ்வளோ பெரிய பிளாக், 100% பிளாக் ஏற்பட்டு மேசிவ் ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறது எப்படி? பிளாக்குக்கு காரணம் என்னன்னு நீங்கள் அறியணும். கொலஸ்ட்ராலு, மண்ணாங்கட்டி, லொட்டு லொசுக்கு கிடையாது. மனசில் இருக்கக்கூடிய அந்த பலகீனம், மனதில் இருக்கக்கூடிய அந்த இயலாமை. யாரொருவரை நான் நம்பி வாழ்கின்றேனோ அந்த நம்பிக்கைக்கு உரியவர் இறந்துவிட்டால் அடுத்த நிமிடமே எனக்கு பிளாக், என்னுடைய இருதயம் அடங்கி போய்விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டியது என்ன? எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, அவரை நம்பி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நாளைக்கு உணவுக்கு என்ன கதியே கிடையாது. ஐ புட் ஆல் மை பிலீஃப் ஹெவிலி ஆன் மை ஃபாதர். என்னுடைய அப்பா தான் எனக்கு உதவி செய்யணுங்கிற அந்த அளவுக்கு நான் அவரை நம்பிட்டேன். அவர் இறந்து போக அடுத்த நிமிஷம் எனக்கு வாழ்க்கை கிடையாது. ஒன்று பைத்தியம் பிடிக்குது, அப்படி இல்லைன்னா டோட்டல் டிப்ரெஷன், வேறு எதுலேயுமே ஈடுபாடு கிடையாது. அப்படி இல்லைன்னா எனக்கு சாவு, ஹார்ட் அட்டாக். நீங்கள் அறிய வேண்டியது என்ன? இப்பொழுது
உங்களுடைய தேவைகளுக்கு மனிதர்களையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் நீங்கள் நம்பியிருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இருதயத்தின் கேடு. நான் படைக்கப்பட்டவன், படைப்பாளன் என்னை படைப்பான். இது கடவுள் நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. நீங்கள் பிறந்தவுடன் உங்களுக்கு பாலை கொண்டு வந்தது உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ கிடையாது, தாத்தாவோ பாட்டியோ கிடையாது. அந்த அமுத சுரபியை கொண்டு வந்தது யார்? நீங்களா? அல்லது குழந்தை நல மருத்துவர், சிறப்பு மருத்துவர், அல்லது உங்களுடைய ஆப்ஸ்டெட்டிக்ஸ் கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவ நிபுணராக? இவங்க கை என்னைக்கு பட்டுச்சோ அன்றைக்கி பால் கிடையாது தாய்க்கு, குழந்தையும் வெளியே வராது, பாலும் கிடையாது. மனிதர்களை நம்பும் பொழுது கடுமையான சோதனைகளை நீங்கள் சந்திக்க நேரும். இந்த ஆங்கில மருத்துவம் வரத்துக்கு முன்பாக குழந்தைகளுக்கு பால் இல்லை என்ற ஒரு தாய் கிடையாது. மிக பெரும் தீமை நம்மை தீண்டுவதற்கு முன்பாக எந்த ஒரு தாய்க்கும் தன் குழந்தைக்கு பால் இல்லை என்ற பேச்சு கிடையாது. தாய் இறந்துவிட்டால் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால் இன்னும் அபரிமிதமாக செவிலித்தாய்களுக்கு இருக்கின்றது, அந்த அளவுக்கு இருந்தது. இவர்களை மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள். கேடு நம் மீது. சிந்தித்து உணரக்கூடிய அந்த இருதயத்தை கொடுத்திருக்க மக்களின் இறைச்சல்களையும் கூப்பாடுகளையும் நீங்கள் செவிமடுத்தீர்கள். விளம்பரங்களை பார்த்து மதியிழந்தீர்கள். சுயபுத்தியை விட்டுவிட்டு கூப்பாட்டையும் இறைச்சலையும் நீங்கள் பின்பற்றினீர்கள். மந்தைகளாக மாறிவிட்டோம். ஒரு இடையனுடைய கூப்பாட்டையும் இறைச்சலையும் கொண்டு எப்படி ஆடுகள் செல்கின்றதோ அப்படி நாம் இந்த பத்திரிகைகளையும் மனிதர்கள் பேசக்கூடிய, ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய சில விஷயங்களையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் சீர்குலைந்து விட்டோம். நீங்கள் தனித்தனி மனிதர்களாக மாற வேண்டும். யாரொருவரையும் நம்பி வாழ வேண்டாம். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுக்கு முதல் முறையாக உங்களை படைத்தானே, உங்களுக்காக அமுத சுரபியாக பாலை ஊற்றெடுக்க செய்தானே, அந்த இறைவன் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாகவும் அந்த நன்றி நம்பிக்கையின் அடிப்படையிலும், அந்த நம்பிக்கை என்பது சிந்தனையின் அடிப்படையில் நான் தெளிவான விஷயங்களின் மீதும் இருக்குமானால் நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், உங்களை சோதனைக்குள்ளாக்குவதில் எனக்கு என்ன லாபம் இருக்கின்றது? மேலிருந்து வாருங்கள், உங்களுடைய நாளைய வாழ்க்கை நன்மைக்குரியதாக ஆயிற்று. ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியேறாதீர்கள். காதுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இருதயத்தை செவிதாழ்த்துங்கள். இருதயம் எந்த நன்மைகளை உங்களுக்கு அறிவிக்கின்றதோ அந்த பேச்சை கேளுங்கள். இருதயத்திலிருந்து ஒரு பதில் வராமல் மற்ற மனிதர்களுடைய கூப்பாடுகளை நீங்கள் கேட்பதன் காரணமாக ஆட்டு மந்தைகளாக நீங்கள் மாறும்பொழுது இனி நீங்கள் மனித இனம் இல்லை. எந்த இடையினும் உங்களை மேய்ப்பான். எவனும் உங்கள் மீது ஆதிக்கம் புரிவான், கொடுமையாக ஆதிக்கம் புரிவான். இலங்கை தமிழர்கள், ஈராக் மக்கள், ஆப்கானிஸ்தான் மக்கள், பாலஸ்தீன் மக்கள், இன்னும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அறிவை இழந்து விட்டீர்களோ பிற மனிதர்கள் உங்கள் மீது நிச்சயமாக ஆதிக்கம் புரிவார்கள். உங்கள் மீது ஆதிக்கம் புரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் வெளியேறி விடாதீர்கள். இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம். இருதயம் என்பது இந்த 4 அறைகளை கொண்ட சவ்வுப்பை அல்ல, மனம். அந்த மனம்தான் உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றது, அதனை நீங்கள் கவனிப்பதில்லை. அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் கவனிப்பதில்லை. அது உண்மைகளை உரைக்கும் பொழுது நீங்கள் செவிதாழ்த்தி கேட்பதில்லை. காதுகளில் உங்களுக்கு எவையெல்லாம் போடப்படுகின்றதோ அதுவே உங்களுக்கு வரப்பிரசாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே உங்களுக்கு வழிமுறை என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு சிறிதளவும் கேடுகள் செய்யவில்லை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள்.
படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம், மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.